திருவண்ணாமலை மாநகராட்சியில் சாதாரண மாமன்ற கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் புகைப்படத்தை மாமன்ற கூட்டரங்கில் வைக்க முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் நிர்மலா வேல்மாறன் தலைமையில் நடைபெற்றது. இதில் துணை மேயர் ராஜாங்கம் மற்றும் மாநகராட்சி ஆணையர் பாலசுப்பிரமணியன் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் பல்வேறு வார்டுகளைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதிகளில் தூய்மை பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படுவதில்லை என்றும், தேங்கியுள்ள குப்பைகளை உடனடியாக அகற்றி சுகாதார பணிகளை தீவிரப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினர். மேலும் பழைய மத்திய பேருந்து நிலையம் முழுமையாக செயல்படாத நிலையில் அந்த பேருந்து நிலையம் எதற்காக பயன்படுத்தப்பட உள்ளது என மாமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு இது குறித்த விவரம் அடுத்த கூட்டத்தில் தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. பின்னர் கூட்டம் முடிந்து மாநகராட்சி மேயர் நிர்மலா வேல்மாறன் தனது இருக்கையிலிருந்து எழுந்து செல்லும்போது தமிழக வெற்றிக் கழக மாமன்ற உறுப்பினர் டாக்டர் பழனி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் புகைப்படத்தை மாமன்ற கூட்டரங்கில் வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து புகைப்படத்தை வைக்க முயன்றார். இதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் புகைப்படம் வைக்க முயன்ற மாமன்ற உறுப்பினர் டாக்டர் பழனியை தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் தமிழ்நாடு முதலமைச்சரின் படத்தை கூட்டரங்கில் வைக்க விடாமல் தடுத்ததுடன் மாமன்ற உறுப்பினர் டாக்டர் பழனியை தள்ளியதாக கூறப்படுகிறது. இதனால் கூட்ட அரங்கில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் புகைப்படத்தை மாமன்ற உறுப்பினர் டாக்டர் பழனி வைத்து சென்றார்.